ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, முருங்கைக்கீரை பொரியல். அதுவும் நம்ம வீட்லயே விளைஞ்ச முருங்கைக்கீரை. ஓகேவா? நம்ம வீட்ல வச்சிருக்க மரம் இது. ஸோ அதுலேருந்து கொழுந்து கீரையா நல்லா பறிச்சுக்கலாம். அத வந்து குச்சியெல்லாம் நீக்கிட்டு, இலைய மட்டும் தனியா எடுத்துட்டு, ஸோ நம்ம எவ்வளோ முருங்கைக்கீரை போடுறோமோ அதுக்கு ஏத்த அளவு வெங்காயம். நான் எடுத்த கீரை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அத நல்லா கட் பண்ணிட்டு வடை சட்டிய வச்சு எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு அதில சேர்த்துக்கிறோம். வரமிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன். வரமிளகா வந்து இது காரமா இருக்க மிளகா. சின்ன மிளகா இருக்கும் இல்லையா? அது. ஸோ, அதனால ஒரு 4 மிளகா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ, வரமிளகா 4க்கு அப்புறமேட்டுக்கு சாப் பண்ணி வச்ச அந்த ஆனியன் 2யும் சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். நல்லா ஆனியன் வந்து நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். ஸோ, வணங்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கீரை இருக்கு இல்லையா? அந்த கீரைய வந்து நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கணும். 1 தண்ணி இல்ல 2 தண்ணி விட்டு கூட வாஷ் பண்ணிக்கணும். ஸோ, வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஆனியன் நல்லா வணங்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு, அது கூட நம்ம கீரைய வந்துட்டு அலசி அந்த வடிகட்டி சேர்த்தரணும். ஓகேவா? ஸோ, கீரை நல்லா வதங்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு, நல்லா இத வணக்கி விட்டுட்டு, மூடி போட்டு மூடி வச்சேன். மூடி வச்சோம்னா தான் கொஞ்சம் சீக்கிரமா வேகும் கீரை. சிலர் சொல்லுவாங்க, கீரைய வந்து மூடி போட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா நான் வந்து மூடி போட்டு தான் வேக வைப்பேன். ஸோ கீரைய வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, நல்லா கீரை வந்து 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, நம்ம நம்ம திருகி வச்சிருக்க தேங்காவ ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் உப்பு கீரைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டோம்னா, நம்மளுக்கு புடிச்ச சுவையான தேங்காய் போட்ட முருங்கைக்கீரை ரெடி. செஞ்சு பாருங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரியலி ஆசமா இருக்கும். இந்த மாரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க சமைக்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.